அறிவுறுத்தல் நான்காவது பாட்டு பாடுறேன். சுட்டறுத்தல் நாலாவது பாட்டு பாடுறேன். நம்ம நிறைவாக பார்த்த பாடல் ஆகிய நான் மறைவனும் நீ ஆதல் அறிந்து யான் யாவரிலும் கடையன் நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கு ஒரு அன்பன் இருப்பேன் ஆகினேன் அதனால் ஆண்டு கொண்டார். அது முடிச்சோம். அடுத்தது நாலாவது. சினதாம் ஈசனே எந்தா எந்தை பெருமானே என்று என்றே பேசி பேசி பூசின் தாம் திருநீரை நிறைய பூசி போற்றியன் பெருமானே என்று பின்றா நேசத்தால். பின்றா அப்படின்னா பிறழாத நேசம். பிறழாத நேசத்தால் பிறப்பு இறப்பை கடந்தார் தம்மை ஆண்டானே அவா வெள்ளம் கல்வனேனை மாசற்ற மணிக்குன்றே எந்தாய் அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே. முதல்ல போன ஸ்லோகத்துல வச்சு பார்த்தோம். நான் ரொம்ப கடையனா இருக்கேன், நான் உனக்கு அன்பன் அப்படின்னு சொல்றேன். ஆளே இல்லாம என்னை கட்சியில சேர்த்துன்ற மாதிரிலாம் நீ என்னை சேர்த்துக்கல. உனக்கு ஏற்கனவே நிறைய அன்பர்கள்லாம் இருக்காங்க. இருந்த போதும் கூட நான் ரொம்ப கீழே இருந்தால் கூட என்னையும் தேற்றி நீ ஏற்றுக்கொண்டாய். உன்னுடைய பெருமையை எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டார். இப்ப அவருடைய அன்பர்களுடைய பெருமையை சொல்றார். அன்பர்கள் எப்படி இருக்காங்க, உன்னுடைய உண்மையான அன்பர்கள்னா அவர்கள்லாம் எப்படி இருக்கணும். இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார் சிவனடியார் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்படிதான் இருக்கணும், ஒரு சிவனடியார்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறார். பேசின்டாம் ஈசனே எந்தாய் எந்தை. ஏதாவது பேசினா அப்படின்னு சொன்னா உன்னைத்தான், வேற எதையுமே பேசுறது கிடையாது. உன்னை பத்தி, உன்னோட கோவிலை பத்தி, உன்னோட பெருமையை பத்தி இதை தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது. உன்னையே அம்மான்னு கூப்பிடுறது, உன்னையே அப்பான்னு கூப்பிடுறது, உன்னையே எம்பெருமானேன்னு கூப்பிடுறது. அப்ப தாய் தந்தை தலைவன் எல்லாம் நீதான் அப்படின்னு ஆக்கி கொண்டு உன்னை பேசுவது அப்படின்னு இருப்பார்கள். யாருன்னா உன்னுடைய அன்பர்கள். பேசின் அந்த இன்னு போட்டதுனால ஒருவேளை பேசினா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பேச மாட்டார்கள்னு அர்த்தம். சாதாரணமா பேசவே மாட்டார்கள். ஏன்னா ஞானம் என்பது மோன வரம்பு அப்படின்னு சொல்லியிருக்கு. உயர்ந்த ஞானம் நமக்கு வர வர பேச்சு குறைஞ்சு போயிடும். ஃபர்ஸ்ட் வெளிப்படையாக தெரியக்கூடிய எக்ஸ்பிளிசிட் இது என்னன்னா பேச்சு குறையிறதுதான். வீட்லயே நம்மள என்ன ரொம்ப லொடலொடன் பேசியிருந்தாலு சாம இருக்காளே அப்படின்னு நம்மளை பார்த்து நினைப்பாங்க. அப்போ நம்மளுக்கு அதை எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது. நம்மளால ஏன் என்னால பேச முடியல அப்படின்னு பேசிட்டு நம்மளோட ஒரு ஒரு என்ன சேட்டர் பாக்ஸா இருந்தாலும் கூட இந்த ஞானத்தினுடைய ஒரு அடர்த்தி, அது அப்படிதான் சொல்லணும். அந்த டென்சிட்டி இருக்கிறதுனால கம்முன்னு ஆயிடணும். அதனால பேச மாட்டாங்கிறது. அதனாலதான் அவர் பேசின் அப்படிங்கிற வார்த்தை போட்டு. பேசினால், ஒருவேளை பேசினா என்ன பேசுவாங்கப்பா? ஈசனே, என் தாய், என் தந்தையே, என் பெருமானே, அதான் வார்த்தை, வேற வார்த்தையே கிடையாது உன்னை பத்தி. என்றே பேசி பேசி அதையே திரும்ப திரும்ப பேசி கொண்டிருப்பார்கள். சரி, ஏதாவது அலங்காரம் பண்ணிக்குவாங்களான்னு. அன்னைக்கு வரைக்கும் நல்ல மேக்கப்லாம் போட்டுட்டு இருந்த ஆளு அடுத்த நாள்ல இருந்து ஒரு விபூதி தான் அலங்காரமே. விபூதியை தவிர வேற அலங்காரமே கிடையாது. பூசினால் திருநீரு தான் நிறைய பூசுவாங்க. உடம்பு முழுக்க திருநீரையாவது பூசிப்பாங்க. நெத்தி நிறைய திருநீரா இருக்கும். அதுதான் அவர்களுடைய அலங்காரமே. அப்போ இந்த உடம்புக்கு அது வரைக்கும் தேகாபிமானத்தோட உடம்பு அழகா காட்டிக்கணும், நானு எல்லார்கிட்டையும் நான் நல்லா பேசணும், நல்லா அலங்காரமா போகணும்னு நினைச்சவன் பேசுறத குறைக்கிறான். பேசினா உன்னையே பேசுறான். அலங்காரம் பண்ணிட்டா என்ன பண்ணிக்கிறான்னா ஒரு சின்ன விபூதி, அது மாத்திரம்தான் அவனுக்கு அலங்காரமாக தெரிகிறது. நிறைய பூசி எம்பெருமானே என்று பின்றா நேசத்தால். பின்றானா பிறழாத ஒரு நாளும் அந்த நேசம் குறையறதே கிடையாது. நிறைய சோதனை தான் வரும். பகவான் கிட்ட போக போக என்ன வரும் அப்படின்னா, பணங்காசு வருதோ இல்லையோ சோதனை நிறைய வரும். சாதாரணமா முடிகிற காரியம் கூட லேட் ஆகும். எப்பவும் பண்ணிட்டு இருக்கிறவனே பண்ண மாட்டேங்க. நமக்கு என்ன ஒரு விஷயத்துல ஈடுபட்டாலும் அதுல நமக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக் ஒண்ணு நிற்கும். நமக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னா அடியார்கள் பராது சோதனையே கிடையாது. நம்ம பார்க்கிறோம் ஒருத்தரோட சரித்திரத்தையும் பார்க்கும் பொழுது, சும்மா ராஜா மாதிரி ராஜாக்கு நெக்ஸ்டா இருந்தவர் இப்படி அப்படியே இருந்திருக்கலாம். இவரு இன்னைக்கு இருக்கிற மினிஸ்டர்லாம் ஏதாவது பணத்தை எடுத்துட்டு போய் ஏதாவது வாங்க போறேன்னா அந்த பணத்தை ஏதாவது ஸ்விண்டில் பண்ணிட்டான்னா அவனை கூப்பிட்டா கேட்கறான் சீஃப் மினிஸ்டர்? கேட்கறதே கிடையாது. அவனை என்ன ஏதுன்னு, சரி நீ அடிச்சே அதுல ஒரு பங்கு எனக்கும் கொடுன்னு வாங்கிட்டு போறான். அந்த காலத்துல ராஜா இவரை கூப்பிட்டு ஜெயில போடுறாரு. நீ கொண்டு நான் கொடுத்த காசுக்கு நீ முதல்ல குதிரையை கொண்டாங்கிறாரு. அந்த குதிரையை இவரால கொடுக்க முடியல, அவர் கொண்டு கொடுக்குறாரு. அதை அவர் அடுத்தது பரியாக்கி விடுறாரு, நரியாக்கி விடுறாரு.
அப்புறம் திருப்பி நிறைய பரியாக்குறாரு. இல்லாத சேட்டையெல்லாம் அவரும் பண்றாரு, வெளியிலயும் அவருக்கும் நிறைய ராஜாவாலையும் தொந்தரவு இருக்கு. இவ்வளவு தொந்தரவுகள் என்னென்னலாம் வந்தாலும் கூட அந்த நேசம் பிறழுமான்னா பிறழாது. நீதான் எனக்குன்னு வச்சாச்சுன்னா அப்புறம் நீதான் தலைவன், நீதான் தாய், நீதான் தந்தை, நீதான் அப்படிங்கிற அந்த நேசமானது உண்மையான நேசம், பிறழா நேசத்தால் அதெல்லாம் வச்சதுனாலதான் அவர்கள் பிறப்பு இறப்பை கடந்தார்கள். இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழலை கடக்கிறதுக்கு அதுதான்ப்பா ஆதாரமா இருக்கு, வேற எதுவும் கிடையாது. நான் பின்னாடி சொல்லுவார், சிவபெருமானுடைய நாமம் என்ற படகை கொண்டுதான் இந்த சம்சாரத்தை கடக்க வேண்டும்னு பின்னாடி ஒரு ஸ்லோகத்துல வரப்போகுது. அப்போ இவர் அந்த பிறப்பு இறப்பை கடக்கிறது அப்படிங்கிறது உன்னுடைய அருளால் கடக்கிறார்கள். அங்கேயும் நாம இதை மேஜிக்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த அருள் என்ன அப்படின்னு சொன்னா பகவான் கீதையில சொல்ற மாதிரி, நான் புத்தி யோகம் ததாதி அப்படிங்கிறது. நான் என்ன பண்ணுவேன், என்கிட்டயே தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம், அதே வார்த்தை தான் பிரீத்தி பூர்வகம், பிறழாத அன்போடு நீ இருக்க அப்படின்னு சொன்னா புத்தி யோகம் ததாமி, நான் உனக்கு புத்தி கொடுக்குறேன்ப்பா. எதுக்குன்னா என்னை பற்றி நன்றாக அறிவதற்கு, உன்னை பற்றி நன்றாக அறிவதற்கு, நானும் நீயும் ஒன்றென்று அறிவதற்கு ஒரு குருநாதரை கொடுக்குறேன், எக்ஸலண்ட் குரு நான் கொடுக்குறேன் உனக்கு, பெஸ்ட் ஸ்கூல்ல போடுறேன் உன்னை அப்படிங்கிறார். அதுதான் அவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அனுகிரகம். அதனாலதான் பிறவி சுழல் அப்படிங்கிறது நமக்கு கடக்கிறோம். அந்த கடக்கிறோம் தம்மை கடந்தார் தம்மை ஆண்டானே, அவர்களை எல்லாம் ஆண்டவன் நீதான். யாரு இவ்வளவு தூரம் அவர்கள் உன்னையே நினைத்து கொண்டிருப்பவர்களை எல்லாம் ஆண்டவன் நீதான். நான் எப்படி இருக்கேன்னா அவா வெள்ளம் கல்வனேனை, தன்னை பத்தி சொல்றார். அவா வெள்ளம், வெள்ளம்னா தெரியும் நமக்கு, அதிகமாக வரக்கூடிய நீரை வெள்ளம் அப்படின்னு சொல்றோம். கரைக்கு அடங்காமல் பாயக்கூடிய நீர் வெள்ளம் அப்படின்னு. வெள்ளம் இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்டா தண்ணீர்னு மட்டும் சொல்றது இல்ல, தண்ணீர் போர்ஸோட வரும்போது கரைகளுக்கு அடங்காமல் வெளியில வரும்போதுதான் அது வெள்ளம்ன்ற பேர், இல்லைன்னா ஆற்று நீர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவாங்கிற அந்த ஆசைங்கிற வெள்ளம், ஆசைங்கிறது எனக்கு எப்படி இருக்குன்னா எந்த கரைக்கும் அகப்படாம அது பாட்டுக்கு வெள்ளமா பெருகி ஓடுறது. எதை பார்த்தாலும் எனக்கு வேணும், எதை பார்த்தாலும் எனக்கு அனுபவிக்கணும், அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆசை வயப்பட்ட கல்வனேனை, திருடம்பா நானு. ஏன்னா முன்னாடியே சொல்லிட்டார், நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து அப்படின்னு சொன்னார். நான் நடிச்சுட்டு இருக்கேன், சும்மா பக்திமான் மாதிரி நல்ல பழமாட்டம் விபூதி எல்லாம் போட்டு கொட்டையெல்லாம் போட்டு ஜாலியா வந்துட்டு போயிட்டு இருக்கேன். என்னை பார்த்து எல்லாரும் மரியாதையெல்லாம் கொடுக்குறான். ஆனா நான் நாடகம் பண்றேன். அந்த நாடகத்துக்கே நீ இவ்வளவு மதிப்பு கொடுக்குற, நான் உண்மையே பக்தமா இருந்தா எவ்வளவோ கொடுப்பேன். இவர் சொல்றாரு இப்போ, அவா வெள்ளம் கல்வனேனை, இந்த மாதிரி ஒரு திருடனை போய் நீ என்ன பண்ற தெரியுமா, எனக்கு ஆசைக்கு வயப்பட்டு இருக்கிறவர்கள் இறைவனுக்கு வயப்பட முடியாது அப்படிங்கிறத இங்க சொல்றார். அதனாலதான் கல்வன் அப்படிங்கிறது. ஏன்னா இறைவனுக்கு வயப்பட்டேன்னு சொன்னேன்னா அப்போ இந்த ஆசை வெள்ளம்ங்கிறது இல்லாம வத்தி போயிருக்கணும். ஆசைங்கிறது வத்தி போயிருக்கணும், வத்தி போகல இருக்கு. அதனால நான் கல்வனாக இருக்கிறேன், திருட்டுத்தனம் பண்றேன் நானு. ஆனா நீ எப்படி இருக்கப்பா, மாசற்ற மணிக்குன்றே. முன்னாடியே இந்த மணிக்குன்றுங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்க இல்லையா, அந்த பெரிய மாணிக்க மலை போன்று இருக்கக்கூடிய குன்றின் மீது இருக்கக்கூடிய பெருமான், குன்றாகவே இருக்கக்கூடிய பெருமான், அசையாத அன்பு செலுத்தக்கூடிய பெருமான், அப்படி அதுக்கு நிறைய அர்த்தம். மாசற்ற, ஒரு மாசு கிடையாது உங்ககிட்ட, எந்த விதமான கல்மிஷமும் கிடையாது, விருப்பு வெறுப்பு கிடையாது, கர்வம் கிடையாது, பொறாமை கிடையாது, நீ என்னை நோக்கி எந்த விதமான தீய செயல்களையும் செய்வது கிடையாது. எப்பொழுதும் நான் செய்த வினைகளுக்கு மாத்திரம்தான் நீ பலனை தந்து கொண்டிருக்கிறாய், அதுவும் முன் இச்சையால் அல்ல, வினைகளுக்கு என்ன உண்டோ அதை கொடுக்கிறாய். இதெல்லாம் தான் மாசற்ற தன்மை, விருப்பு வெறுப்பற்ற தன்மை, பாரபட்சமே இல்லாத தன்மை, யார்கிட்டயும் வேண்டியும் வேண்டாதவனே கிடையாது. தினம் கொண்டு கோவில்ல விளக்கேற்றுறவனுக்கு ஒரு அனுகிரகம், கோவிலுக்கே வராம வீட்டுல இருக்கிறவனுக்கு ஒரு அனுகிரகம் அப்படி கிடையாது. உன்னை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் உன் அனுகிரகம் இருக்கு. அதனாலதான் ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால அது எப்போதும் எல்லாருக்கும் அனுகிரகம் தந்து கொண்டே, காமன் கொடுக்கறது நிறுத்துறது கிடையாது. மழையை நிறுத்துறாரா, வெயிலை நிறுத்துறாரா, காற்றை நிறுத்துறாரா, தீயை நிறுத்துறாரா, வெப்பத்தை நிறுத்துறாரா, ஒண்ணுமே நிறுத்துறது கிடையாது. இந்த ஐம்பூதங்களின் செயல்கள் பகவானுடைய அனுகிரகம். அது எல்லாருக்கும் ஒண்ணு, திருடனுக்கும் காத்தடிக்கும், திருடனுக்கும் மழை பெய்யும். அவன் திருடங்கிறதுனால அவன் நிக்கிற இடத்துல மாத்திரம் மழை பெய்யாம இருக்கிறது இல்ல. அது மாதிரி எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமமாக கொடுக்கக்கூடிய சமதர்சினக அப்படின்னு பகவானை சொல்றோம். அகம் சமம் சர்வேஷு பூதேஷு அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர் கீதை. மாதிரி சமமாக இருக்கிறதுனால நீ மாசு அற்றவனாக இருக்கிறாய். மணிக்குன்றே என் தாய், அந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே.
நீ வந்து என்னை ஆட்கொண்ட விஷயம் இருக்கு பத்தியா, அதுதான்ப்பா பெரிய ஒரு டிராமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதுக்குமே லாய்க்கு இல்லாம ஒரு ஆசை வெள்ளத்திற்கு உட்பட்ட ஒரு கல்வனாக இருக்கிறேன். ஆனால் நீ ஆட்கொள்ள வேண்டும்னா அதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கணும். உன்னையே நினைக்கணும், உன்னையே தாய் தந்தை தலைவனாக நினைக்கணும், பேசுவதெல்லாம் உன் பேச்சாக இருக்கணும், பூசுவதெல்லாம் திருநீராக இருக்கணும். ஆனால் நான் அப்படி இல்லை. உலக ஆசையில் மூழ்கிதான் இருக்கிறேன். ஆனா நீ என்ன ஆட்கொண்டிருக்கிற அந்த ஒரு பெருமையை நான் எங்க போய் சொல்றது? அவ்வளவு பெரிய பெருமை கொண்டவன் நீ அப்படிங்கிற உன்னுடைய தன்மை, அந்த இறைவனுடைய கருணையை வந்து போற்றி புகழறார் அப்படின்னு பார்க்கணும். அடுத்தது பாட்டு. வண்ணந்தான் செய்வது அன்று வெளிதே அன்று அநேகன் ஏகன் அணுவில் இறந்தாய் என்று அங்கு எண்ணம்தான் பெருமாறி இமையோர் கூட்டம் ஈனும் ஆதறியாத எந்தாய் உந்தன் வண்ணம்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை பின்னம்தான் பிறவாமல் காத்து ஆட்கொண்டாய் எம்பெருமான் என்று சொல்லி சிந்தித்தேன். இதெல்லாம் ரொம்ப அழகான பாடல்கள். எதுக்குன்னா நமக்கு வந்து இறைவனுடைய பெரும் கருணைய நம்ம மேல பொருத்தி பார்த்து சிந்திக்கிறதுக்கான அழகான பாடல்கள். முதல் பாட்டுல, இதுக்கு முந்தின பாட்டுல இறைவன் வந்து அடியார்கள் எப்படி இருக்கணும், அடியார்கள் எப்படி கொண்டாடுகிறார்கள் அதை காமிச்சார். தேவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் இறைவனை பற்றி, தேவர்கள் என்ன பண்ற வண்ணம் தான். அவனுடைய வண்ணம்ங்கிறது எது? அவனுடைய வண்ணம்ங்கிறது இன்னதா சேயது அப்படின்னா சிவப்பு வண்ணமா இருப்பாரோ பகவான்? இல்லப்பா, வெளிதேனா வெள்ளை வண்ணமா இருப்பார். நல்லா செவேல்னு இருப்பாரா? இல்ல நல்லா வெள்ளையர்னு இருப்பாரா? இல்ல எப்படி இருப்பார் அவர்? சரி, பெருசா இருப்பாரா? எய்தும் ஆறு அறிய அதாவது வெளிதே அன்று, அப்புறம் அநேகன் ஏகன் அணுவில் இறந்தாய் என்று. அவர் ரொம்ப நிறைய உருவத்துல இருப்பாரா? நிறைய அநேகனா இருப்பாரா? இல்ல ஒருத்தனா இருக்காரா? ஒரே ஒரு உருவம் தானா? ஒரு உருவத்துலதான் காட்சி தராரா? இல்ல ஒன்றா பலவா அப்படின்னு தெரியல. அணுவில் இறந்தாய் என்று அணுவாக இருப்பாரா அல்லது அணுவுக்குள் அணுவாக இருப்பாரா? இறந்தாய் அப்படின்னு சொன்னா அந்த 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 அணுவுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட், அந்த நானோ பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்றோம்ல, கண்ணுக்கு புலப்படாத புலன்களுக்கு இது இல்லாத இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட். அணுவை விட மிகச்சிறியவனாக அவன் இருக்கான். ஏன்னா உபனிஷத் எப்படி காமிக்கிறது? அனோரணியாம் மகதோ மகியாம், அதைத்தான் இங்க சொல்றார். அநேகன் ஏகன்னு சொல்லும் போது மகதோ மகியாம் அப்படிங்கிறத சொல்றார். அணுவில் அப்படின்னு சொல்லும் போது அனோரணியாம் அப்படின்னு சொல்றார். அது அணுவுக்குள் அணுவாக இருக்கிறதா? அப்பால் இங்கே முன்னாடி படிச்சிருக்கோம், அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படின்னு நம்ம சிவபுராணத்துல படிக்கிறோம். அணுவுக்கு அணுவாக இருக்கிறாரா? அப்படியெல்லாம் அங்கு எண்ணம் தான் தடுமாறி ரொம்ப ஒரே கன்ஃபியூஷனா இருக்குப்பா. உன்னை நினைக்கிறச்சே யாருக்கு கன்ஃபியூஷனா இருக்குன்னா இமையோர் கூட்டம். அந்த தேவர்கள் கூட்ட குழப்பமாயிட்டாங்க. எப்படின்னா, நீ சிவப்பு நிறமா, நீ வெள்ளை நிறமா, நீ ஒருத்தனா, நீ பலவா, நீ அணுவுக்கு அணுவா, இல்ல நீ பெரிய மொத்தத்தையும் நீ வியாபித்து கொண்டிருக்கிறவனா? எதுவுமே அவங்களால வந்து டெசைஃபர் பண்ணி இப்படித்தான் அப்படின்னு சிவபெருமான சொல்ல முடியல, அவங்களால நிர்ணயம் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்க, ஆளாளுக்கு ஒண்ணு மனசுல தோன்றத சொல்லி குழப்பிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இமையோர் கூட்டம் எய்துமாறு அறியாத எந்தாய். அதாவது நான் எப்படி இருக்கேன்னா உன்னை எப்படி அடையிறதுங்கிற ஒரு வழியே எனக்கு தெரியாது. எய்தும் ஆறு, எய்தும்னா யாரை எய்தும்னா இறைவனை அடையும். எய்தும்னா அடையிறது, இறைவனை அடையும். ஆறுன வழியை எனக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி எனக்கு என்ன ஒரு வழி இருக்குன்னே எனக்கு தெரியவே இல்லை. நான் குதிரை வாங்க வல்லவா வந்தேன். நான் ஏதோ வந்து ஆபீஸ் வேலையா வந்தேன்ப்பா. நீ என்னை குடிச்சு இங்க வந்து குருந்த மரத்துக்கு அடியில வந்து என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரே ஞானமா கொடுத்து என்ன நீ யாருங்கிறத உணர வச்சுட்டியே நீனு. ஆனா நான் அதுக்காக வரல. அந்த உன்னை அடைய வேண்டும் என்ற வழி தெரிந்து நான் வரவில்லை. எய்துமாறு அறியாத எந்தாய் உந்தன் வண்ணம் தான். அதுக்கு நீ என்ன பண்ணனா உன்னோட வண்ணத்தை எனக்கு நீ காமிச்ச. உன் வண்ணம் எதுன்னு தெரியாத தேவ பிறவி எடுத்து கூட உன்னோட வண்ணம் தெரியல அவனுக்கு. ஆனா எனக்கு என்ன, உன்னுடைய வண்ணத்தை, உன்னுடைய உருவத்தை எனக்கு நீ காமிச்சா. இப்படித்தான் இருக்க நீ அப்படின்னு எனக்கு நீ காண்பித்தாய். அப்புறம் இல்ல அது மாத்திரமா, வடிவு காட்டினாய். நீ வந்து என்ன வடிவத்துல இருக்கன்னு அந்த சோமசுந்தரேஸ்வரனாக நீ என்னை காட்டுற. எனக்கு நீ அவ்வளவு அழகா இருக்க. நீ அந்த சோமசுந்தரனாக நான் உன்னை பார்க்கிறேன், சொக்கநாதனாக நான் உன்னை பார்க்கிறேன். அப்படி நீ எனக்கு உன்னுடைய வடிவை காட்டினாய். இந்த அளவுல இருக்கேன்னு நீ காமிக்கிற எனக்கு.
மலர்கழல், இதெல்லாம் காமிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பெருசா நான் வந்து விஸ்வரூபம் எடுத்து காமிச்சிட்டு பாதம் கிடையாது, பாதத்தை நீ பார்க்க முடியாதுன்னு சொல்லலையே, நீ மலர் பாதம் காமிச்ச. இந்த மலர் பாதத்தை தான் பார்க்க முடியாம தேவர்கள் இன்னும் குழம்பிட்டே இருக்காங்க. எங்க ஆரம்பிக்கிறது எங்க முடியறதுன்னு தெரியல, அப்படியே சுத்திட்டே இருக்காங்க. எங்கேயாவது பாத்திர மாட்டோமா அந்த பாதத்தை? ஆனா நீ எனக்கு காமிச்ச மலர் கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை, வழியே இல்லாத என்ன எப்படி எய்தும் வழி அறியாத என்றாய், அங்க சேர்க்கணும். அப்படி வழியற்றவனாக இருந்த ஒரு கதியே இல்லாத, கதியற்றவனாக வழியற்றவனாக இருந்த ஒரு அல்பனாக இருந்த என்னை திண்ணம்தான் பிறவாமல் காத்தாண்டு. நிச்சயமா இனி பிறவி இல்லைன்னு ஆக்கிவிட்டையா இல்லையா? நீ அப்பேற்பட்டவன், நிச்சயமா இனிமே பிறவி கிடையாதப்பா, அது மாதிரி ஆக்கிட்ட. நீ வந்து திண்ணம்தான் பிறவாமல் காத்து ஆண்டு கொண்டாய். அதை வந்து நிச்சயமா சொல்ற அளவுக்கு எனக்கு ஞான பலத்தை கொடுத்த. நான் சாதாரணமா சாரி உணர்ச்சி வசப்பட்டு நான் சொல்லல எனக்கு பிறவி கிடையாது அப்படின்னு. எனக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, நான் பிறக்கவே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால எனக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிறத திண்ணம்தான் பிறவாமல் காத்து ஆண்டு கொண்டாய் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே. இந்த பெருமையெல்லாம் எப்படிப்பா வார்த்தையால கூட வடிக்க முடியலையேன்னு சொல்லி இவ்வளவு வார்த்தை வடிச்சிருக்காரு பாருங்க. அதுதான் பெருமை. வார்த்தையால வடிக்க முடியல, ஆனா அவர் வடிச்ச அளவு வார்த்தையை நம்மளால திருப்பி கூட சொல்ல முடியல. நம்மளுக்கு வந்து அது கூட நம்மளுக்கு மைண்ட்ல அது இதுவா இருக்கிறது இல்லை. வேணா கருத்து வந்து உட்கார்ந்துக்குமா ஒழிய அதே சொல் வந்து வெளியில வருமா அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும் நமக்கு. அது மனப்பாடம் பண்ணி திரும்பி சொல்றதுக்கா அவ்வளவு வார்த்தைகள் போட்டு போயிட்டேன், அவ்வளவு வார்த்தைகள். ஆனா சொல்றாரு என்னால சொல்ல முடியல அப்படின்னு. இவ்வளவு சொல்லியும் இன்னும் சொல்லலைங்கிற எண்ணம் தான் இருக்கு. அதுதான் சிந்தனை நின் தனக்கு ஆக்கி நாகினேன் தன் கண்கினை நின் பிற்பாதம் போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலங்கள் ஆற வந்த என்னை ஆட்கொண்டு உள்ளே புகுந்து இச்சை மால் அமுதப் பெருங்கடலே அலையே உன்னை தந்தனி இத்தாமரை காடு அணைய மேனி தனித்துடலில் இருந்தும் இத்தனிய நேர்க்கே. இப்ப நம்ம தனக்கு வந்து இந்த இறைவனுடைய அருள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துற. எனக்கு அந்த அருள் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறது சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. சிந்தனைய என்ன பண்றேன் அப்படின்னா, அதான் இங்க பெருமானை வந்து அழைக்கிற இதுவே அழகு. மால் அமுதம் பெருங்கடலே மலையே அப்படின்னு அட்ரஸ் பண்ற. எப்படி அட்ரஸ் பண்றார் அப்படின்னா, மால் அமுதம் அமிர்த கடலாக இருக்கிறார் அவர். மால் அமுதம் பெருங்கடலே, பெரிய ஒரு அமிர்த கடலாக இருக்கிறாய், மலையாக இருக்கிறாய். செந்தாமரை காடு போன்ற மேனியனே. அவர் உடம்பு எப்படி இருக்கான், அப்படியே செக்கச்சவேல்னு இருக்கான். அந்த புல் தாமரையிலேயே ஒரு உருவம் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு சிவப்பு கலர்ல அவருடைய உருவத்தை அவர் பார்த்ததை சொல்றாரு. ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார், முன்னாடி பாடல்ல என்ன சொன்னார்னா வண்ணம் தான் அது காட்டி. அந்த வண்ணம் எதுன்னா இதுதான், செந்தாமரை காடன்ன மேனியனே அப்படின்னு அவருக்கு அனுபூதியில் கிடைத்த அந்த உருவத்தை வர்ணிக்கிறார். இப்போ அந்த அனுபூதியில அவருக்கு என்ன உருவம் கிடைச்சதுன்னா செக்கச்சவேல் ஒரு மேனி அவருக்கு. அந்த மேனியை அவர் அந்த ஒரு இது தாமரை பூவுக்கு அதை ஈக்குவேட் பண்ணி சொல்றார். செந்தாமரை காடு போன்ற, காடுனா அடர்த்தியா இருக்கிறத காடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடம் கூட பாக்கி இல்லை, எல்லா இடமும் செக்கச்சவேல்னு இருக்கு சுவாமிக்கு. அந்த மாதிரி ஒரு அழகான கலர்ல இருக்கார். எப்படி இருக்கார், சுயம் ஜோதியாக இருக்கிறார், தனிச்சுடரே அப்படிங்கிறார். சுயம் ஜோதியாக இருக்கிறார். வாராவது வந்து ஏத்தி வச்ச சுடர் இல்லப்பா, உன்னுடைய மேனி தானாகவே ஒளிர்கிறது அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். ராமனை சொல்லும் பொழுது சொல்லுவா, அவன் மை வண்ணமாக இருக்கிறான், ஆனா அதே சமயத்துல ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறான். எங்கேயான இருட்டு ஒளிருமா அப்படின்னு ஒரு இது வரும், ஒரு டிஸ்கஷன் வரும். இருட்டு எப்படி ஒளிரும், ஒளிரணும்னா அங்க வந்து ஒரு வெளிச்சம் வேணும். ஆனா அவனோ மைவண்ணன் அப்படின்னு சொல்லிட்டார் கம்பர். மைனா மை பயங்கர இருட்டு, அந்த இருட்டுக்குள்ள எப்படி ஒளிரும், அது ஸ்வயம் ஜோதி. அது தானாவே ஒளிரக்கூடிய ஒரு இருள் வண்ணமாக அவனுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா அது இன்னொருத்தரால ஒளிர்விக்க வேண்டியது கிடையாது, ஸ்வயம் ஜோதியாக இருக்கிறான் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக மைவண்ணம் அப்படின்னு சொன்னாலும் அவனை ஜோதி ஸ்வரூபமாக அங்க வந்து அது மாதிரி இங்க சுவாமி வந்து செக்கச்சவேல்னு இருக்கார், அது ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்வயம் ஜோதியாக அவர் இருக்கிறார் அப்படின்னு அப்படி இருக்கிறார். இப்ப என்ன சொல்றார்,
சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி. நீ என்னை பார்த்துட்ட இல்லையா, எனக்கு உன் வண்ணம் காட்டிட்ட இல்லையா, அப்புறம் வடிவம் வேற காட்டிட்ட, மலர் கழல்கள் நான் காட்டிட்டேன், நான் அதுக்கு லாய்க்கிலையோ இருக்கேனோ. ஆனா அதை காமிச்சதுனால எனக்கு எப்படி ஆயிப்போச்சுன்னா, என் புத்தி வெளியில போறது நின்று போயிடுத்துப்பா. ஒன்ட்டே வந்துடுச்சு கம்ப்ளீட்டா. நீ அதை சக் பண்ணிட்ட. இந்த வேக்யூம் கிளீனர்லாம் சக் பண்ற மாதிரி அதை என் புத்தியை அப்படியே இழுத்துட்ட நீனு. எப்படின்னா, என் சிந்தனை முழுவதும் எங்க இருக்குன்னா உன்னிடமே இருக்கிறது. அப்போ என் சிந்தனை உனக்கு உரியதாக்கினாய். சிந்தனை நிந்தனக்கு ஆக்கி நாயினேன் தன் கண் இணை. என்னோட இந்த நாயாட்டம் அலையறேனே, வெளியில வேணும் வேணும் வேணும், சுகம் வேணும் வேணும்னு அலையறேனே, இந்த நாயா இருக்கக்கூடிய என்னுடைய 2 கண்களை நீ என்ன பண்ணின அப்படின்னா, உன்னுடைய திருவடி கமலங்களை காண்பதற்கு ஏவினான். ஏன்னா நீ மலர்பாதம் காமிச்சிருக்க, போன இதுலதான் சொல்லியிருக்கார் மலர்பாதம் காட்டினை அப்படின்னு. அப்ப நின் திருப்பாதம் போது காக்கி. பாதம் இந்த இடத்துல போன ஒரு ஸ்லோகத்துல போது அப்படின்னு சொன்னா வான்னு கூப்பிடுறாரு சொன்னேன். இந்த இடத்துல போதுன்னா மலர்னு அர்த்தம். பாத போது அப்படின்னா மலர் பாதம் அப்படின்னு அர்த்தம். திருப்பாதம் போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி. நான் என்னென்னலாம் வழிபாடு பண்ணணுமோ அது பூரா உன்னுடைய திருவடிகளுக்கே பண்ணும்படியுமா என்ன பண்ணிட்டேன். நிமிந்தெல்லாம் உன்னை பார்க்கவே வைக்கல. நீ அந்த திருவடியை பார்த்த மாத்திரத்துல உழுந்தவன் தான் நான். அப்படியே என்னுடைய அத்தனை இதுவும் வழிபாடுகளும் உன்னுடைய திருவடிகளுக்கே உரித்தாக நீ பண்ணி கொண்டாய். என்ன அப்படி பண்ணிட்ட. அடுத்தது என்ன பண்ண, அம்மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கி. இதுதான் ஒரு ஆட்கொண்ட பிறகு ஒரு அன்பனுடைய நிலை என்ன, அந்த ஆட்கொண்ட பிறகு அன்பனுடைய நிலை என்ன. அந்த இதுல நம்ம சுட்டரித்தல் அப்படின்னு சொல்றோம். சுட்டரிப்பதுன்னா என்னன்னு சொன்னோம், இந்திரியங்களுக்கும் விஷயங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதனால் பெறக்கூடிய அறிவுன்னு சொன்னோம் ஸ்டார்டிங்ல. சுட்டறிதல்னா என்னங்கிறது. இந்த இடத்துல இந்திரியங்களுக்கு விஷயங்கள் புற விஷயங்களாக வெளி உலக விஷயங்களாக இருக்கும் வரைக்கும் அவருக்கு அந்த அனுபூதி அப்படிங்கிறது கிடைக்காது. அது புற விஷயங்கள் இல்லாம தன்கிட்டையே எடுத்துட்டார் பகவான். அப்படிங்கிற போது முழுக்க முழுக்க பகவானை தவிர வேற சிந்தனை இல்லாத சமயத்தில் அந்த அனுபூதியானது எப்படி இருக்குங்கிறத விவரிக்கிற. எனக்கு சிந்தனை உன்னிட்டதான் இருக்கு, கண்ணு உன்னுடைய பாதங்களை பார்க்கறது, நான் செய்யக்கூடிய செயல் மனம் வாக்கு காயம். இங்கேயும் மனம் வாக்கு காயம் போட்டுக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்ம எது செய்தாலும் மனம் வாக்கு காயம் ஒன்றி செய்யணும். சமையல் பண்றோம்னா கூட நம்ம சமையல் பண்றது ஒரு செயல் தான், ஆனா மனசு அதுல ஒன்றினா தானே அந்த சமையல் நன்னா வருது. அது மாதிரி வாக்குல நாமாக்கள் கொண்டிருந்தா தானே அந்த சமையலுக்கு ஒரு சுவை சேருறது. அதைத்தான் நம்ம ஒரு கிரியாலையும் சொல்றோம், இங்கேயும் சொல்றார் அவர். மனம் உன்னை நினைக்கிறது, என்னுடைய புலன்கள் உன்னுடைய கால்களை காண்கின்றன, என்னுடைய செயல் என்னன்னா உனக்கு அர்ச்சிக்கிறது, உன்னுடைய திருவடிகளை வணங்குவது. வாக்கு என்ன பண்றதப்பா, உன்னுடைய மணி வார்த்தை காக்கி. உன்னை பத்தி தான் பேசுறேன், உன்னை பத்தி உன்னுடைய பெருமையை பேசுறேன். உன்னை பற்றி பெருமையாக பேசுவது மட்டும்தான். ஐம்புலன்கள் ஆற எல்லாமே நீ இப்ப 3 தான் சொல்லியிருக்கேங்கிறதுனால 3 இல்லப்பா. நீ மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாத்தையும் சேர்த்துக்கோ. ஐம்புலன்கள் ஆற ஆற அப்படின்னு சொன்னா அது எல்லாத்தையும் சேர்த்து, அந்த ஐம்புலன்களையும் சேர்த்து உனது அருள் உன்கிட்ட நீ சேர்த்து கொண்ட. ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு. வந்தனை நீ என்ன பண்ணனா அந்த ஆற தழுவுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, சேர்த்து கொண்டு ஐம்புலன்களையும் உன்கிட்டயே சேர்த்துட்டப்பா. வெளியில போயிட்டு ஊரை சுத்திட்டு இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் உன்கிட்டயே நீ சேர்த்து கொண்டு ஆட்கொண்டு உள்ளே புகுந்த விச்சை. உள்ளே புகுந்த விச்சை அப்படின்னு சொன்னா நீ எனக்குள்ள புகுந்தா இல்லையா, நீ எனக்குள்ள பிரவேசம் பண்ணிருக்க இல்லையா, அதுதான் இருக்கிறதுலயே பெரிய வித்தை. விச்சைன்னு சொன்னா இந்த இடத்துல வியக்கத்தக்க வித்தை அப்படின்னு. வித்தைனா சிவஞான போதம் அப்படின்னு அர்த்தம். நீ எனக்குள்ள வந்தியா, ஐம்புலன்களும் என்ன பண்றதுன்னா உன்னையேதான் அது நினைக்கிறது. ஐம்புலன்களையும் நீ ஆட்கொண்டு விட்டாய். நம்ம சுந்தரமூர்த்தி நாயனாருடைய கதையில பார்ப்போம். அவர் திருவாரூர் தியாகேஸ்வரை பார்க்கும்போது ஐம்புலன்களுமே இறைவனையே பார்ப்பதாக அப்படின்னு அந்த சேக்கிழார் அதை இது பண்ணியிருப்பார், அவர் டெபிக்ட் பண்ணியிருப்பார். அந்த காட்சியை டெபிக்ட் பண்ணியிருப்பார். கண்கள் தான் பார்க்கிறது, ஆனா ஐம்புலன்களும் அங்க குவிஞ்சுடுத்தான். அந்த தியாகேச பெருமான் கிட்ட குவிஞ்சுடுத்தான்.
அந்த மாதிரி அவர் வந்து அந்த தரிசனத்தை பண்ணாரு. அது எதுக்கு சொல்றது எக்ஸாம்பிளானா, இறைவனை தரிசனம் பண்ணும்போது அப்படி பண்ணணும். நம்ம சுவாமியை பார்த்துட்டு இருக்கோம், பக்கத்துல யாராவது வருவாளோ போவாளோ, அப்படியே நம்மளோட சிந்தனை போகாம சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியை பார்த்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அருளாளர்கள் எல்லாம் பிரவச்சனங்கள்ல சொல்லுவா. ஜென்ரலி இதை வந்து கோட் பண்ணுவோம். எதுக்கு இங்கேயும் அவரும் என்ன சொல்றாருன்னா, ஐம்புலன்கள் ஆற நீ எல்லா புலன்களையும் உன்னிடம் வரும்படியாக நீ பண்ணி விட்டாய். அப்படி பண்ணி என்னுடைய ஹிருதயத்துல எப்போதும் சிவபெருமானுடைய அந்த சிவஞான போதம் ஒன்றே இருக்கும்படியாக நீ பண்ணிட்ட. நான் என்ன அர்த்தம் இதுக்கு? கரணங்களை கம்ப்ளீட்டா ஒடுக்கிறது, கரணங்கள் எல்லாத்தையும் இறை வழிபாட்டுக்கே பயன்படுத்துவது, இந்த ரெண்டையும் இதுவரைக்கும் எனக்கு பண்ண தெரியாம இருந்தது. நான் அப்படி எய்தும் ஆறு அறியேன் போட்டிருக்காரு. இப்பதான் நம்ம பார்த்தோம் எய்தும் ஆறு அறியேன். அந்த எய்தும் ஆறு என்னங்கிறத சொல்லி கொடுத்து, இப்படித்தான்ப்பா நீ வந்து என்னை வணங்கணும்னு எனக்கு நீ ஆட்கொண்டு அருளினாய் அப்படிங்கிறத சொல்ற. மேற்கொண்டு நம்ம அடுத்த இதுல பார்க்கலாமா? முடிச்சிடலாமா? பிச்சை மால் அமுதம் பெருங்கடல். பிச்சை மால் அமுதம் பெருங்கடல். மால்னா மிகப்பெரிய அமுத பெருங்கடல். அது சொல்லி முதல்ல சொன்னேன் நான். அதுக்குதான் அதாவது அங்கேருந்து ஆரம்பிச்சேன். மால்னா பெரிய, அது இப்படிதான் சொல்லி ஆரம்பிச்சேன். ஓகே, மால்னா பெரிய. அதாவது அவர் புகுந்த இச்சை இப்படி ஆரம்பிச்சு இப்படி வந்தேன் நான். அந்த அந்த லைன்ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா வந்து புகுந்த இச்சை அப்படிங்கறதோட முடிச்சிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நம்மளும் அடக்கி அவரை எப்படி சாமியை அதேதான்.